நீதிபதிகளுடைய வயதெல்லையினை அதிகரிப்பது தொடர்பான 22வது சட்டமூலம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அது தொடர்பான வாத பிரதிவாதங்கள் இனிவரும் நாட்களில் இடம்பெறப் போகின்றன. அந்த சட்டமூலத்தை சவாலுக்குட்படுத்தி 4 மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன. அது தொடர்பான விடயத்தை இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் சபாநாயகர் தெளிவுபடுத்தியிருந்தார். இந்த சட்டமூலம் பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட்டாலும் மக்களுடைய கருத்து கணிப்புகளையும் கேட்க வேண்டும் என்பது சட்டத்தரணிகளுடைய வாதமாக இருக்கின்றது. அதே சமயம் நாட்டிலே பல லட்சக்கணக்கான வழக்குகள் பல வருடங்களாக இழுத்தடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அவற்றின் மூலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நீதி மறுக்கப்படுகின்றது என்ற ஒரு விடயத்தை அரசாங்கம் தெளிவுபடுத்தி இருக்கின்றது. நீதிபதிகளுடைய இடமாற்றம், ஓய்வு தொடர்பான விடயங்களினால் மீண்டும் வழக்குகள் ஆரம்பிக்கப்படுவதும் மக்களுக்கான நீதி மறுக்கப்படுவதும் உகந்ததல்ல என்றும், அது தொடர்பான விடயத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதும் வருங்காலத்தில் நீதிபதிகளை தெரிவு செய்வதற்கு வாய்ப்புகளை உருவாக்குவதற்குமாகவே இந்த சட்டமூலத்தை தாம் கொண்டு வருகின்றோம் என்றும், நாட்டிலே நடைபெற்று வருகின்ற மிக பிரதான வழக்குகள் நீதிபதிகளுடைய ஓய்வுகள் காரணமாக இழுத்தடிக்கப்பட்டு நீதிகள் மறுக்கப்பட்டு விடக்கூடாது என்ற ஒரு விடயத்தில் அரசாங்கம் கடுமையான ஒரு நிலைப்பாட்டுடன் காணப்படுவதோடு இந்த சட்டமூலத்தை எப்படியாவது நிறைவேற்றியே தீர வேண்டும் என்ற ஒரு முனைப்புடன் ஜனாதிபதியும் காத்துக் கொண்டிருக்கின்றார். காரணம், சட்டத்தரணிகளுடன் இடம்பெற்ற சந்திப்பின் போது ஜனாதிபதி ஒரு விடயத்தை தெளிவாக தெரியப்படுத்தியிருந்தார். தனது பதவி பறிபோகக்கூடிய சந்தர்ப்பங்கள் வருகின்ற ஒரு சூழ்நிலை இடம்பெற்றாலும் இந்த விடயத்தில் தான் பின்வாங்கப் போவதில்லை என்ற ஒரு விடயத்தை மறைமுகமாக தெளிவான ஒரு எச்சரிக்கையுடன் தெரியப்படுத்தியிருந்தார். பொறுத்திருந்து பார்ப்போம். நீதிபதிகளுடைய வயதெல்லைகள் அதிகரிக்கப்படுவதென்பது அரசாங்கத்திற்கு நன்மைகளை விளைவிக்குமா அல்லது பாதிக்கப்பட்ட தரப்பிற்கு உண்மையிலேயே ஒரு சிறந்த நீதியினை பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்குமா என்ற ஒரு விடயம் வரும் நாட்களில் பாராளுமன்றத்தில் இடம்பெறப் போகின்ற காரசாரமான வாத பிரதிவாதங்கள் மற்றும் இந்த சட்டமூலம் அமுல்படுத்தப்பட்ட பிற்பாடு அல்லது அமுல்படுத்தப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் உச்சநீதிமன்றத்தினுடைய கருத்துகள், உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்புகள் எப்படி அமையப் போகின்றன என்பதை பொறுத்துத்தான் அமையப் போகின்றது. அதே சமயம் உச்சநீதிமன்றம் ஒருவேளை அரசாங்கத்திற்கு எதிராக இந்த தீர்ப்பினை வழங்கமாக இருந்தால் நீதிபதிகளுக்கு எதிராகவே உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பினை வழங்குகின்ற ஒரு சந்தர்ப்பமாக இது அமைந்துவிடும். அது நீதிபதிகளுக்கு மத்தியிலே ஒரு சலசலப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றன. சட்டத்தரணிகள் சார்பாக என்ன வகையான நிகழ்வுகள் இடம்பெறப் போகின்றது நீதிமன்றத்தில், 2 தரப்புக்கும் அரசாங்கம் மற்றும் சட்டத்தரணிகள் சங்கத்துக்கு இடையிலே காரசாரமான ஒரு வாத பிரதிவாதம் நீதிமன்றத்தில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் இன்னும் சில விடயங்கள் மிக முக்கியமானதாக பார்க்கப்பட வேண்டியதாக இருக்கின்றது. அவற்றில் கல்முனை வடக்காதார வைத்தியசாலையில் நிலவி வந்த ஆடை சர்ச்சைகள் தொடர்பான விடயத்தில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஒரு மிக முக்கியமான ஒரு விடயத்தை தெரியப்படுத்தியிருந்தார். 9 சுகாதாரத்துறை ஊழியர்களையும் கல்முனை அஷ்ரப் ஞாபகார்த்த வைத்தியசாலைக்கு இடமாற்றியிருப்பது தற்காலிகமான பணி நியமனம் என்பது நடைமுறைக்கு சாத்தியமில்லாத ஒரு தீர்வு என்றும், அவர்களை மீண்டும் கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலைக்கு மாற்ற வேண்டும் என்றும், ஹிஜாப் அணிவது என்பது தமிழ் மக்களுக்கு எந்தவித பிரச்சனைகளும் இல்லை என்ற ஒரு விடயத்தை அவர் தெளிவாக தெரியப்படுத்தியிருந்தார். அதே சமயம் ராசமாணிக்கம் இந்த விடயத்தில் தெளிவில்லாத ஒரு மனப்பான்மையுடனான கருத்துக்களை தெரியப்படுத்தியிருந்தார். கடந்த காலத்தில் இடம்பெற்றிருந்த ஒரு கசப்பான சில சம்பவங்களை மையப்படுத்தி அவருடைய கருத்துக்கள் அமைந்திருந்தாலும் அந்த கருத்துக்களை எதிர்த்து பாராளுமன்றத்தில் அகில இலங்கை முஸ்லிம் காங்கிரசினுடைய கிழக்கு மாகாண பாராளுமன்ற உறுப்பினர் கருத்துக்களை தெரியப்படுத்தியிருந்தார். சம்மாந்துறையில் அவ்வாறான நிகழ்வுகள் இடம்பெறவில்லை என்றும், இந்த ஊரில் 95% முஸ்லிம்கள் இருக்கின்ற சமயத்திலும் 1% அல்லது 1-5% இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு உரிய உரிமைகளில் முஸ்லிம் மக்கள் எந்தவித கையடிப்புகளையும் நடத்தவில்லை என்றும், அதற்கு மிக பிரதானமான மிக முன்னுதாரணமான ஒரு விடயமாக அவர்கள் இருக்கின்றார்கள் என்ற ஒரு விடயத்தையும், சகவாழ்வை மையப்படுத்தியே தீர்வுகள் அமைய வேண்டும் என்ற ஒரு விடயத்தை அவர் தெளிவுபடுத்தியிருந்தார். அகில இலங்கை முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவர் ரிஷாட் பதியுதீன் அரசாங்கம் கடந்த காலத்தில் பாராளுமன்றத்தில் இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்களையும் மையப்படுத்தி குற்றச்சாட்டுகளை முன்வைக்காமல் இந்த விடயத்திற்கு உடனடியாக ஒரு நிரந்தர தீர்வினை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தை தெரியப்படுத்தியிருந்தார். தேசிய மக்கள் சக்தியில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் திருகோணமலை சண்முகா பாடசாலையில் இடம்பெற்றிருந்த கடந்த கால ஹிஜாப் தொடர்பான விடயங்களையே மீண்டும் குற்றச்சாட்டுகளாக முன்வைத்திருந்தார்கள். எதிர்க்கட்சிகள் அந்த விடயத்தில் எந்த விதமான நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை என்று புத்தளம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் ஃபைசல் எம்பி தெரியப்படுத்தியிருந்தார். உண்மையிலேயே தேசிய மக்கள் சக்தியில் இருக்கக்கூடிய முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற வாத பிரதிவாதங்களில் பங்கெடுக்காமல் அமைதியாக இருப்பதுதான் தேசிய மக்கள் சக்திக்கு அவர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு உதவியாக அமையும். காரணம், அவர்களுடைய கருத்துகள்
தேசிய மக்கள் சக்தியின் மீது இருக்கக்கூடிய மக்களுடைய நம்பிக்கையினை வீணடித்துக் கொண்டிருக்கின்றது. அதே சமயம் மக்களுக்கு அவர்கள் மீது மிகப்பெரிய அதிருப்தியினையும் ஏற்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்து விடுகின்றது. அந்த அளவுக்கு அறிவின்மையும் அதை தொடர்ந்து நிலவரம் தொடர்பான பூரண ஒரு ஆலோசனை அல்லது கலந்தாய்வுகள் மேற்கொள்ளாமல் மூடத்தனமான கருத்துக்களை தெரிவிப்பது அவர்களுடைய வழக்கமான பாணியாக இருந்து கொண்டிருக்கின்றது. வருகின்ற நாட்களில் தேசிய மக்கள் சக்தி இந்த விடயத்தில் எப்படி ஒரு தீர்ப்பினை வழங்கப் போகின்றது? அனைத்தின மக்களும் சகவாழ்வுடன் எந்தவித முரண்பாடுகளும் இன்றி மக்களுக்கு சேவைகள் கிடைக்கக்கூடிய வகையில் தீர்ப்புகள் அமையுமா? மக்களுக்கு மத்தியிலே சகவாழ்வை இந்த தீர்ப்பு வரலாற்று ரீதியாக மாற்றுமா என்ற ஒரு விடயத்தோடு தொடர் வீடியோக்களுக்கு பேஜ் ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.